சின்னக்கானலில் காட்டு தாக்குதல் அதிகரித்துள்ள பகுதிகளை வனத்துறை அமைச்சர் சிபு பேபி ஜோன் பார்வையிட்டார். சின்னக்கானலில் உடனடியாக அனைத்து வசதிகளுடன் கூடிய ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் சின்னக்கானலில் காட்டு தாக்குதல் மிகவும் சிக்கலானது என்றும் அரசு விரைந்து இதற்கு தீர்வு காணும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். சின்னக்கானலில் வனவிலங்கு தாக்குதல் அதிகரித்து வருகிறது. கடந்த தினங்களில் காட்டு தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்ததால் இப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் வனத்துறை அமைச்சர் சிபு பேபி ஜோன் நேரடியாக சின்னக்கானலுக்கு வந்து பார்வையிட்டார். மக்களின் பாதுகாப்புக்காக தற்போது முன்னுரிமை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அவசர கட்டம் என்ற நிலையில் அடிஷனல் RRT കുഴുவை നിയമിക്ക ഉത്തരവിട്ടുള്ളാർ. ഇപ്പോഴത്തെ പശ്ചാത്തലത്തിൽ ശാശ്വത പരിഹാരം വീണ്ടും എന്ത് എന്നുള്ളതിനെ കുറിച്ച് ഞാനിപ്പോൾ തന്നെ നിർദ്ദേശം കൊടുത്തു. ഇവിടെ ഫെൻസിങ്ങിൻ്റെ ആവശ്യം വരുന്നു. ഫെൻസിംഗ് ഒന്നും ഇത്രയും ഒരു ജനവാസ മേഖലയിൽ മൊത്തം ഫെൻസ് ചെയ്തെങ്ങനെ ചെയ്യാനൊക്കെ എന്നുള്ളതിനെ കുറിച്ചൊക്കെ പഠിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. അത് നാട്ടുകാരെയും കേട്ട് ഉദ്യോഗസ്ഥരെയും കേട്ടിട്ട് നമുക്കൊരു പരിഹാരത്തിലേക്ക് പോകാം. ഇപ്പോൾ അടിയന്തരമായി ചെയ്യാനൊക്കുന്നത് ഇവിടെ സ്ഥിരമായി ഇതൊരു യാഥാർത്ഥ്യമായി തിരിച്ചറിഞ്ഞുകൊണ്ട് ഫുള്ളി എക്വിപ്ഡ് ആയിട്ടുള്ളവരെ അഡീഷണൽ RRT അതിപ്പോൾ തന്നെ ഉത്തരവിറക്കുന്നതായിരിക്കാം. ആ RRTയുടെ പ്രവർത്തനം സേവനവും കൂടെ ഈ പ്രദേശത്ത് അടിയന്തരമായി ചെയ്യുന്നു. ബാക്കി വരും ദിവസങ്ങളിൽ ചർച്ച ചെയ്തിട്ട് എന്താണ് ശാശ്വത പരിഹാരം എന്നുള്ളത് ഒന്നുകൂടെ പരിശോധിക്കാം. மக்கள் வசிக்கும் பகுதிகளை முழுவதுமாக வேலி கட்டி பிரிக்க வேண்டும் என்பதை நடைமுறைக்கு வருமா என்பதை குறித்தும் இது நிரந்தர தீர்வா என்பதை குறித்தும் வனத்துறை ஆய்வு செய்ய தீர்மானித்துள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவுகள் கூட கணக்கில் எடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறப்பு RRT குழுவின் வருகை மக்களுக்கு தற்காலிக ஆறுதலாக மாறிய போதும் காட்டு யானைகளை மாற்றுவதற்கான நிரந்தரமான திட்டங்கள் வேண்டும் என்பதை இப்பகுதி மக்கள் கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.